Hello guys, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோ எதை பத்தின ஒரு வீடியோவா இருக்க போகுதுன்னா KitKat, 7up, Pepsi, Dairy Milk இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி ஃபேக்டரியில மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்றத தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சாக்லேட்னா அது Dairy Milk தான் இருக்கும். ஏன்னா Dairy Milk ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சாக்லேட் மட்டுமே இருக்கிறதுனால Dairy Milk நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். அப்படி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச Dairy Milk ஃபர்ஸ்ட் பாப்போம். Dairy Milk Cadbury அப்படின்ற கம்பெனி தான் உருவாக்குறாங்க. ஜான் கேட்பரி அப்படின்ற இவர் தான் Dairy Milkோட ஃபவுண்டராங்க. Dairy Milk தயாரிக்கிறதுக்காக கொக்கோ பவுடர் தான் முக்கியமான ஒண்ணு. அப்படிப்பட்ட கொக்கோ பவுடர் மில்க் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கொக்கோ பவுடர் மில்க் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடுத்த மிஷினுக்கு அனுப்புறாங்க. சாக்லேட் கலவை எல்லாமே பாத்தீங்கன்னா மோல்டிங் மிஷினுக்கு வருது. இந்த இடத்துல மிஷின் பாத்தீங்கன்னா வைப்ரேட் செய்யப்படுதாங்க. இந்த மாதிரி வைப்ரேட் செய்யறதுனால சாக்லேட் எல்லாமே ப்ராப்பரான ஷேப்புக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சாக்லேட் எல்லாமே சரியான ஷேப்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெளியில எடுக்கிறாங்க. சாக்லேட் எல்லாமே சரியான சைஸ்க்கு ஃபிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா வெளியில எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு சாக்லேட்டை கூலிங் ப்ராசஸ்க்காக எடுத்துட்டு போறாங்க. கூலிங் ப்ராசஸ்க்கு அனுப்பப்பட்ட சாக்லேட்டுகள் எல்லாமே கூலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாக்லேட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக் பண்றாங்க. இந்த ஒரு செக்கிங் மூலியமா சாக்லேட் எல்லாமே சரியான அளவுல இருக்குதா அப்புறம் சரியான டேஸ்ட்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் செய்யப்படுறாங்க. இந்த செக்கிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது இந்த சாக்லேட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் செக்ஷனுக்கு அனுப்புறாங்க. இந்த ஒரு இடத்துல சாக்லேட் எல்லாமே சரியான முறையில பேக்கிங் செய்ததுக்கு அப்புறம் பாக்ஸ்ல போடக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. இந்த மாதிரி கரெக்டா எல்லாமே ப்ராப்பரா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாக்ஸ்ல போட்டு பேக்கிங் செஞ்சு எந்தெந்த கடைகளுக்கு வேணுமோ அந்தந்த கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச Dairy Milk உருவாகுது. அடுத்ததா பெப்சி. ஃபர்ஸ்ட் பெப்சி ஜூஸ் மேனுஃபேக்சரிங் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான மெட்டீரியல்னா அது தண்ணீர் மட்டும்தான். அப்படி பெப்சி தயாரிக்கிறதுக்கு முக்கியமா தேவைக்கூடிய தண்ணீரை என்ன பண்றாங்கன்னா சுத்தமா சுத்திகரிப்பு செய்யறாங்க. உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வாங்கக்கூடிய பெப்சில எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா 95% கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் தான் இருக்குதாங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி ஓகே, தண்ணீர் எல்லாத்தையுமே சுத்திகரிப்பு செஞ்சதுக்கு அப்புறம் பெப்சி கூல் ட்ரிங்க்ஸை தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸ் போகுது. அதுக்கப்புறம் இந்த பெப்சியோட ஃபார்முலாவை எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பெப்சியோட ஃபார்முலா சிறப்பையும் தண்ணீரையும் நல்லா மிக்ஸ் செய்யறாங்க. பெப்சியோட இந்த ஒரு சீக்ரெட் சிறப்பை பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே 3 ஃபேக்டரியில மட்டும் தான் தயாரிக்கிறாங்களாங்க. அந்த ஒரு ஃபேக்டரியில இருந்து தான் மற்ற ஃபேக்டரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீக்ரெட் சிறப் வருது. சிஸ்டம் மூலியமா கரெக்டா சிறப்பையும் தண்ணீரும் சம அளவுல கலந்ததுக்கு அப்புறம் பாட்டில ஃபில் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு போகுது. இந்த ஒரு இடத்துல பிளாஸ்டிக் பாட்டில்கள் எல்லாமே எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய டியூப் மூலமா தான் இவ்வளவு பெரிய பாட்டில் உருவாகுது. பாட்டில்கள் எல்லாமே சரியான வடிவத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டில்கள் எல்லாமே கழுவக்கூடிய செக்ஷனுக்கு போகுது. பாட்டில்கள் எல்லாமே கழுவி வந்ததுக்கு அப்புறம் பாட்டிலுக்குள்ள பெப்சியை நிரப்புறதுக்கான ப்ராசஸ்க்கு போகுது. இந்த மாதிரி பாட்டில்கள் எல்லாத்துலயுமே பெப்சி ஜூஸ் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாட்டில்கள் எல்லாமே மூடி மூடுறதுக்கான செக்ஷனுக்கு போகுது. இந்த ஒரு செக்ஷன்ல பாட்டிலோட மூடி கரெக்டா மூடினதுக்கு அப்புறம் லேபிள் ஒட்டக்கூடிய செக்ஷனுக்கு போகுது. அதுக்கப்புறம் பாட்டில்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா லேபிள் ஒட்டினதுக்கு அப்புறம் பேக்கிங் செக்ஷனுக்கு போயிட்டு ப்ராப்பரா பேக்கிங் செய்யப்படுது. ஏன்னா பெப்சி வாட்டர் கேன்ல மட்டும் விற்காம பாட்டில்கள்லயும் விற்கிறாங்க. அப்படிப்பட்ட பாட்டில்கள்ல எப்படி பெப்சி நிரப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் பாட்டில்கள் கிடைக்குதோ அந்த பாட்டில்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த ஒரு பாட்டில்கள் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமா கழுவக்கூடிய ப்ராசஸ்க்கு அனுப்புறாங்க. பாட்டில்கள் எல்லாமே நல்லா சுத்தமா கழுவுனதுக்கு அப்புறம் அந்த பாட்டில்கள்ல இருக்கக்கூடிய லேபிளை கிளீன் பண்ணக்கூடிய செக்ஷனுக்கு போயிட்டு நல்லா கிளீனா வருது பாட்டில்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த பாட்டில்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜூஸ் நிரப்புறதுக்கான ப்ராசஸ்க்கு போயிட்டு பாட்டில்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூஸ் நிரம்பி வருது. இந்த மாதிரி தான் ஃபேக்டரியில பெப்சி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அடுத்தது 7upமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஆனா பெப்சிக்கும் 7upக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா அவங்க ஆட் பண்ணக்கூடிய சீக்ரெட் ஃபார்முலா தான் மாறும். மற்றபடி எல்லாமே இந்த மாதிரியான ப்ராசஸ்ல தான் நடக்குது. அடுத்ததாக KitKat எப்படி ஃபேக்டரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். KitKat தயாரிக்கிறதுக்கு மில்க், சாக்லேட், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஒரு கண்டெய்னரில் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு பெரிய சாக்லேட் கண்டெய்னரில் சாக்லேட் எல்லாத்தையுமே கரெக்டாக இந்த மாதிரியான பதத்துக்கு கலந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு செக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் KitKat தயாரிக்கிறதுக்கு முக்கியமானது ஒண்ணுனா வேஃபர் தான். அந்த வேஃபர் எல்லாமே சரியான முறையில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா அடுக்கி வைக்குது. எல்லா வேஃபர்ஸுமே சரியான அளவில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலாக அடுக்கி வைக்குது. இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னா வேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டா KitKat பதத்துக்கு வெட்டப்படுது. வேப்பர்ஸ் எல்லாத்தையுமே KitKat மாதிரியே வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்புறாங்க.
இந்த ஒரு மிஷின் மூலமா கரெக்டா வேப்பர்ஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் மேல இருந்து சாக்லேட் வேப்பர்ஸ் மேல ஊத்துறாங்க. சாக்லேட் கலவை எல்லா வேப்பர்ஸ் மேலயுமே சரியான அளவுல இருக்கணும்ன்றதுக்காக அடுத்த மிஷினுக்கு அனுப்புறாங்க. இந்த ஒரு மிஷின்ல பாத்தீங்கன்னா வேப்பர்ஸ் மேல சரியான அளவு சாக்லேட் ஊத்தி அனுப்பப்படுது. அதுக்கப்புறம் எல்லா கிட்காட் மேலயுமே சரியான அளவு சாக்லேட் ஃபில் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் மூலமாவே பாக்குறாங்க. இந்த மாதிரியான முறையில் செய்யப்பட்ட எல்லா கிட்காட்களையுமே பேக்கிங் செய்யக்கூடிய ப்ராசஸ்க்கு அனுப்புறாங்க. இந்த ஒரு இடத்துல எல்லா கிட்காட்டுமே கரெக்டாக ப்ராப்பராக பேக்கிங் செய்யப்படுது. கிட்காட்கள் எல்லாத்தையுமே பேக்கிங் செஞ்சதுக்கு அப்புறம் அதை பாக்ஸில் அடுக்கக்கூடிய ப்ராசஸ் போகுது. இந்த மாதிரி தான் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய கிட்காட்கள் உருவாகுது. உங்களுக்கு டேரி மில்க் பிடிக்குமா அப்படி இல்லைனா கிட்காட் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்னிக்கர்ஸை தயாரிக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள்னா அது கிரீமியான சாக்லேட் மட்டும்தான். அப்படிப்பட்ட சாக்லேட்டை ஒரு கண்டெய்னர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்றாங்க. கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான சாக்லேட் கலவையை உருவாக்குனதுக்கு அப்புறம் அடுத்ததா ஸ்னிக்கர்ஸ் உருவாக்குறதுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது வேர்க்கடலை. வறுத்தெடுக்கப்பட்ட வேர்க்கடலையை எடுத்துட்டு வந்து ஏற்கனவே மிக்ஸ் செய்து வச்சிருக்கக்கூடிய சாக்லேட்டையும் இப்போ எடுத்துட்டு வந்து இந்த வேர்க்கடலையும் பாத்தீங்கன்னா ஒன்னா மிக்ஸ் பண்றாங்க. இது ரெண்டுமே உருவாக்கக்கூடிய அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னிக்கர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியை தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸ் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எக் அதுக்கப்புறம் மில்கை தான் சேர்க்குறாங்க. இப்போ இந்த 2 லேயருமே சரியான அளவில் தயாரித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 லேயருமே ஜாயின் பண்ணக்கூடிய ப்ராசஸ் போகுது. இந்த 2 லேயருமே ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த மிஷினுக்கு அனுப்புறாங்க. இந்த ஒரு மிஷின்ல ஸ்னிக்கர்ஸ் சரியான அளவுல வெட்டப்படுது. இந்த ஒரு ப்ராசஸ் தொடர்ச்சியான முறையில நடந்துட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் சரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும்போது இந்த ஒரு ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா சாக்லேட் கோட்டிங் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. சாக்லேட் கோட்டிங் கொடுக்கப்பட்ட எல்லா ஸ்னிக்கர்ஸுமே பாத்தீங்கன்னா இப்போ கூலிங் ப்ராசஸ்க்கு போகுது. இந்த ஒரு இடத்துல ஸ்னிக்கர்ஸ் எல்லாத்தையுமே குளிர வைக்கப்படுது. அவ்வளவுதான், ஸ்னிக்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகி இருக்கக்கூடிய ஸ்னிக்கர்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பேக்கிங் செக்ஷனுக்கு அனுப்புறாங்க. இப்போ எப்படி பேக்கிங் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேக்டரியில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே போல் பார்ட் 2 வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Bye bye.